கிரைம் த்ரில்லர் படங்கள்னாவே மலையாள படங்கள் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு படத்தையும் ரொம்பவே தரமா எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சூப்பரான 5 கிரைம் த்ரில்லர் படங்கள தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்களும் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. அதுலயும் 3 படங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லயே இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம லிஸ்ட்ல 5வதா இருக்கக்கூடிய படம் ஜான் லூத்தர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சீரியல் கில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹீரோ ஹிட் அண்ட் ரன் கேஸை விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்படி விசாரிக்கும் போது ஆக்சிடென்ட் ஆன பைக்ல வந்த 2 பேர்த்துல ஒருத்தர் மட்டும் காணாம போயிடுறாங்க. இந்த கேஸுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத விசாரிச்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு ஸ்கூல் படிக்கக்கூடிய பையனும் காணாம போயிடுறாங்க. அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு வயசான லேடியும் காணாம போயிடுறாங்க. ஸோ இந்த 3 கேஸுக்கும் காரணம் சீரியல் கில்லர் தான் அப்படின்னு ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவுக்கு தெரிய வர, அந்த சீரியல் கில்லர் யார், எதுக்கு இந்த கொலையெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமாவே இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 4வதா இருக்கக்கூடிய படம் கூமன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, பயங்கர பிரில்லியன்ட் போலீஸா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை அதே ஸ்டேஷன்ல வேலை செய்யக்கூடிய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பயங்கரமா அவமானப்படுத்திடுறாரு. இதனால கோவப்பட்ட நம்ம ஹீரோ சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு திருடனை போய் சந்திக்கிறாரு. அந்த திருடன் மூலமா தடயமே இல்லாம எப்படி திருடலாம் அப்படிங்கிறத கத்துக்கிட்டு ஒவ்வொரு நாள் நைட்டும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போய் திருட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இதே மாதிரியான கம்ப்ளைண்ட் வர அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் பயங்கர டென்ஷன் ஆகுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் திருடிட்டே போகும்போது ஒரு வீட்டில் நைட்டு திருட போறாரு. அப்படி திருட போகும்போது அந்த வீட்டு ஓனர் நம்ம ஹீரோவை பார்த்துடுறாரு. ஐயோ நம்மளுடைய முகத்தை பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது முன்னாடி நாள் அவர் பார்த்த ஹவுஸ் ஓனர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காரு. ஸோ இந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோ கையில் எடுத்து விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்கும் போது இதே மாதிரி 28 பேர் மர்மமான முறையில் இறந்திருக்காங்க. இதெல்லாம் சூசைட் கிடையாது, கொலை தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இதையெல்லாம் யாரு செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். ஆனா இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபநாசம் படத்தை எடுத்த ஜீத்து ஜோசப் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்பனா இந்த படம் எந்த லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம லிஸ்ட்ல 3வதா இருக்கக்கூடிய படம் 2024 வருஷம் வெளிவந்த கோலம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் தான். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆபீஸோடைய MD பாத்ரூம்க்கு போகும்போது மர்மமான முறையில வழுக்கி கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. இந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோ எடுத்து விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது ஆரம்பத்துல இருந்தே இது ஒரு கொலையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலேயே விசாரிச்சுட்டு இருக்காரு. ஆனா எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காம இருக்கு. ஒரு கட்டத்துல ஒரு ஹிண்ட் கிடைக்க அது மூலமா இந்த ஒரு கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கில்லர் யார் அப்படிங்கறத தெரியப்படுத்தி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல அந்த கொலையெல்லாம் எப்படி அவங்க பண்ணாங்க, கேமராவில் சிக்காமையே அந்த கொலையெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமா காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படம் ஒரு சூப்பரான கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் உடல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வருஷமா படுத்த படுக்கையிலேயே இருக்கக்கூடிய மாமியார பல வருஷமா பணிவிடைகள் செஞ்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மருமகள் அழுத்து போய் அவங்களுடைய கள்ளக்காதன் மூலமா அந்த மாமியார போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ இப்ப பிரச்சனை முடிஞ்சது, தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மாமனார் இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. மாமனாருக்கோ கண்ணும் தெரியாது, காதும் பெருசா கேட்காது. இவர்கிட்ட இருந்து அந்த 2 பேரும் எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த ஒரு நாள் இரவை எப்படி கழிக்கிறாங்க, எப்படி அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வர்றாங்க அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது டோன்ட் பிரீத் படம் பார்த்த மாதிரியே இருக்கும். சீட்டேஜ்ல நம்மள நகர விடாம உட்கார வைக்கக்கூடிய இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் சூப்பராகவே இருக்கும். பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த படம் மலையாளத்துல மட்டும் தான் இருக்கு, தமிழ் டப்பிங்ல கிடையாது. ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய படம் 2021 வருஷம் வெளி